பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி பலன் செய்ய போகிறார். 8 அப்படின்னாலே நிறைய விஷயங்களில் நீங்கள் பொறுமையாகவும் அடக்கியும் வாசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனமாக இருங்க. இந்த மாதம் வாய்ப்பு இருந்தால் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்காக பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்தனா அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நன்மைகள் இருக்கும். அதனால் பொறுமை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இருக்குது. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள். ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட முயற்சிகளை எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மாதம் யாராவது வருவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்வைஸு உங்களுக்கு பெருசாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு நீங்கள் இப்போயே ஐடியா பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ரிசர்வ் பண்ணுவீங்க. உங்களுடைய மாற்றங்கள் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், எம்என்சியில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் கவனம். இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. நேரடியாக மறைமுகமான எதிரிகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள், பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதோ வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன், அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கோ லெஃப்ட் த சர்வீஸோ ஆவதற்கான வாய்ப்பு, அல்லது லே ஆஃப் ஆகுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாப் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் மகிழ்ச்சி, நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இடம் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் ஆயக்கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கூடும், வருமானங்கள் கூடும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த மாதம் ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்களில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த மாதம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் துர்க்கை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும். நன்றி, வணக்கம்.